வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். அனைத்து கடவுளருள் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த உலகத்திலேயே
பிடிவாதத்துக்கு ஒரு ராசினா அது சிம்ம ராசி தான். ராசி அதிபதினு பார்த்தா சூரியனோட குணம் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்படி சூரியன் சூடாக இருக்கோ அதே மாதிரி ஜாதகர் சிம்மராசி அன்பர்கள் எப்போவுமே சூடாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். தான் சொன்னதை செய்யணும், தான் நினச்சதை சாதிக்கணும். இதுதான் சிம்மராசியோட தாரக மந்திரம். அது பல சமயங்களில் அவங்களுக்கு வெற்றிகளை தேடி தந்தாலும் சில சமயங்களில் எதிரிகளை வளர்த்துடும். சிம்மராசியை அனுசரித்து ஒருத்தர் வாழ தொடங்கிட்டார்னா அவருக்கு சுக்கிர திசை அப்படின்னு தான் சொல்லணும். யோகங்கள் நிறையா இருக்கும். ஆனால் கொஞ்சம் தன்னுடைய சுய கௌரவத்தை பார்த்து வேலை செய்கிற இடத்துல நமக்கு மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு தன்னுடைய செயல்பாடு தான் மிக மிக முக்கியமானது. நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தால் முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது தப்பு, இது சரியாக வராதுன்னு தெரிஞ்சாலுமே கடைசி வரைக்கும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். தான் நினைச்சதை மற்றவங்களும் செய்யணும், தன்னோட எண்ண ஓட்டத்துக்கு ஏற்றவாறு மற்றவங்களும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதிகாரமாக வேலை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் சுயநலம் பார்க்காம கொடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை பொறுத்தவரை கோச்சாரப்படி லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல ஒரு 5 மாதங்கள், மீதி 7 மாதங்கள் 12வது வீட்டில் உட்காந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல சனி பகவான் சிம்மராசிக்கு 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 7ல், ஜென்ம ராசியில் கேது பகவான், 7வது வீட்டில் ராகு பகவான். குருவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மிக அற்புதமான முன்னேற்றங்களை எல்லாத்தையும் தருவார். குரு பகை வீட்டில் இருந்தாலுமே வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல பலனை தருகின்ற அமைப்பாக இருக்கும். பண கஷ்டம் இருக்காது. ஜூலை வரைக்கும் நல்ல அருமையாக குரு பகவான் தனக்காரகன் சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடியவராக இருப்பார். கையில் தாராளமாக பணம் போடணும். நம்முடைய சொத்துக்கள் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நகை வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, வாகனங்களை மாற்றுகின்ற இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா குரு பகவான் 11வது வீடு மற்றும் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் போது சுப செலவுகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது வரலாம். ஆகவே குருவை பொறுத்தவரை சிம்மராசி என்பவர்களுக்கு யோகமான பலன்களைத்தான் தரப்போறார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12வது வீட்டுக்கு வரும்போது கூட குரு பகவான் நல்ல பலனை தான் தருவார். சிம்மராசிக்கு நட்பு கிரகம் வேற. அதனால குரு பகவான் நன்மைகளை தந்தாலும் சனியை பொறுத்தவரை 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துடுறார். குருவோட வீட்டில் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் 8வது வீடு தன்னோட வேலையை காட்டத்தானே செய்யும். சனி பகவானோட 8வது வீடு சஞ்சாரம் என்பது நோய் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஏன்னா சனி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நோய்க்காரகன். அது மாத்திரம் இல்லை, அவர் 8வது வீடு நோய் ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுங்கிறது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான, அதாவது வேலை இருக்கும் அல்லது நமக்கு தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கும், ஆனால் ஆரோக்கியம் ஒத்துழைக்க, கடுமையாக உழைக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. சில சமயம் நம்ம மந்தமாக செயல்படுறது கூட நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக மாறிடும்.
அப்போ 8வது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக நமக்கு சில அவமதிப்பு குறைபாடு வரலாம், கௌரவ குறைச்சல் வரலாம், தன்னுடைய மதிப்பு மரியாதை குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே இந்த சனி பகவான் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது தீராத ஏதாவது பிரச்சனைகளை தருவார், வம்பு வழக்குகளை தரக்கூடியவராக இருப்பார். நமக்கு கீழே சாதாரணமாக இருக்கிறவன் அந்த சனி பகவானுடைய 8வது வீட்டு சஞ்சாரத்தின் போது நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம பதில் சொன்னாலும் தேவையில்லாத ஒரு விஷயம், நம்ம மேல் குற்றம் சாட்டுகின்ற போது நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி 7வது வீடு கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் திருமண தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகம்லாம் சேரும், பொண்ணு பார்த்து ஓகே சொல்லியிருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் பொண்ணு நான் வெளிநாட்டில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுறோம். நம்ம பொண்ணு பையன் பேசி பார்த்து 2 பேருக்கும் ஒத்து போனதுக்கப்புறம் திடீர் திருப்பம். இதெல்லாம் ஏதோ ஒரு குழப்படி நமக்கு நிச்சயமான திருமணம் தடங்கி போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ராகு பகவான் 7ல் இருந்தால் வேற என்ன பண்ணுவார்? திருமண தாமதத்தை தருவார். திருமணத்தில் திடீர் திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார். சினிமான்னா பரவாயில்ல, திருப்பு முனை இருந்தால் த்ரில்லிங்காக இருக்கும். நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி திருப்பு முனைகள் வரும்போது சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் தரும். அதனால் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம், தொழில் கூட்டாளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் தொழில் கூட்டாளிகளை முழுவதுமாக நம்பி பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. கொஞ்சம் உங்களோட கவனமும் அங்கே இருக்கணும். உங்களால் கவனிக்க முடியலைன்னா நீங்கள் கவனிக்கிற மாதிரியான ஒரு முகபாவனையான வச்சுக்கணும். அங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஏன்னா நம்ம ஏமாத்துறவங்களுக்கு அல்லது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட என்னை ஏமாத்துன்னு நம்மளே வாலண்டியராக கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. ராகு பகவான் 7வது வீட்டில் இருக்கும்போது இந்த சமூகத்தில் நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது சில சமயங்களில் பிரம்மாண்டமாக இருக்கலாம், சில சமயங்கள் அதில் பாதாளத்தில் வேலாம். ராகு ஒரு கன்ஃபியூஸ்டு கிரகம். என்ன செய்ய போகிறான்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அள்ளி கொடுக்க போகிறாரா கிள்ளி எடுக்க போகிறாரான்னு தெரியாது. ஆகவே இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரமானது சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனியோட பாதிப்பை தந்தாலும் ஜாதகருக்கு சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம், சில கஷ்டங்களும் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஜென்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார். எல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு, எல்லாம் ஜாமுன்னு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்து வரக்கூடிய வாய்ப்பு. கேதுவை பொறுத்தவரை காரணமே தெரியாத நோய்களை தரக்கூடியவர். இப்போ கொரோனா முதல்ல வந்தபோது அது கேதுவோட தாக்கத்தில் தான் வந்தது. அதே மாதிரி கேது லக்னத்தில் இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய குறிக்கோள்கள், நம்முடைய அனுசரணைகள், நம்முடைய போகிற பாதைகள் எல்லாமே ஒரு குழப்படியாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியாது, என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது. திடீர் மாற்றங்கள் நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே சிம்மராசியை பொறுத்தவரை குருவை தவிர மற்ற 3 கிரகங்களும் கோச்சார அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடங்கள்ல இல்லை. ஆகவே பண கஷ்டம் இருக்காது என்றாலும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா விஷயங்களையும் புதிய முயற்சிகளை எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. வேலையை மாற்ற போறீங்கன்னா வேலை சம்பந்தமாக இப்போ இருக்கிற வேலையில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். ஆகவே சிம்மராசியை பொறுத்தவரை 2026 மிகவும் சுமாரான பலன்களை பெறுகின்ற அமைப்பில் தான் இருக்கும். கையில் பணம் இருக்கிறதுனால எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால்
வருகின்ற கஷ்டங்களை பெருசாக்காமல் சமாளித்திடலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.